நண்பர்களே, நாம இப்ப இந்த காணொளியில எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சமோசாவ தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த சமோசா எந்த லாங்குவேஜ்ல இருந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ்ல எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் இத சமோசா அப்படின்னு தான் சொல்றோம். தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும். ஸோ எல்லா லாங்குவேஜ்லயுமே இத சமோசா அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்த சமோசாவோட ஆரிஜின பார்த்தோம் அப்படின்னா பெர்ஷியன் லாங்குவேஜ்ல இருந்து தான் இந்த சமோசா அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு வந்திருக்கு. பெர்ஷியன் லாங்குவேஜ்ல சம்புசக் சம்புசக் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா பேஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். அதாவது முக்கோண வடிவில் இருக்கிற மாவு பொருளை தான் அவங்க வந்து சம்புசக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்புசக் தான் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி காலப்போக்கில் மாறி சமோசா அப்படின்னு மாறி இருக்கு. இந்த சமோசாவை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை இங்கிலீஷ்ல ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ட்ரி அப்படின்னா மாவு பொருளை குறிக்கும். இந்த சமோசாவை மாவுனால செஞ்சதுனால இதை வந்து பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. மாவுனால செஞ்ச எந்த பொருளையுமே பேஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மாவுனால செஞ்சதுனால தான் பேஸ்ட்ரி. அதுக்கு ஏன் பேஸ்ட்ரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லாட்டின்ல பேஸ்ட் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் இந்த பேஸ்ட்ரி அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. அதுக்கு ஏன் பேஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, மாவு மாதிரி கொழ கொழன்னு இருந்தால் அதை பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஸ்ட் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் இந்த மாவு பொருளை குறிக்கிற பேஸ்ட்ரி அப்படின்ற சொல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மாவால் செஞ்ச இன்னொரு உணவுப் பொருளான அந்த பாஸ்டா அப்படின்ற சொல் கூட இந்த பேஸ்ட் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த சமோசாவை மாவுனால செஞ்சதுனால தான் இதை ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி, அதாவது முக்கோண வடிவில் இருக்கும் அந்த சமோசா. ஸோ மாவு பொருளை செஞ்சது ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி. பேஸ்ட்ரினா மாவு பொருளை குறிக்கும். ஸோ சமோசாவை இங்கிலீஷில் ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைட் ட்ரையாங்கிள். வறுத்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால ஃப்ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. ஸ்டஃப்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் இதை ஸ்டஃப் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, மசாலாலாம் திணிக்கிறோம் இல்லையா. ஸ்டஃப்ட் அப்படின்னா திணிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ திணிக்கப்பட்ட, அதாவது மாவில் அதை போட்டு திணிக்கிறதுனால, அந்த மசாலாவை போட்டு திணிக்கிறதுனால ஸ்டஃப்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி. அதுக்கு அடுத்து பார்த்தது வந்து ஃப்ரைட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி, ஸ்டஃப் பேஸ்ட்ரி, ஃப்ரைட் ட்ரையாங்கிள். இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை விட சிம்பிளாக சமோசானே சொல்லிட்டு போகலாமே, அதுவே எல்லாருக்குமே புரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து இங்கிலீஷில் இந்த சமோசா அப்படின்ற வேர்டுக்கான வார்த்தைகள் எதெல்லாம், இங்கிலீஷ்லேயே இதுக்கான வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை சமோசாவே எல்லாருக்கும் எளிமையாக புரியுது, நான் அதையே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷில் பேசும்போதே கூட நீங்கள் சமோசானே யூஸ் பண்ணலாம். சரி, சமோசாவுக்கு இங்கிலீஷில் என்ன பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பெயர்னா ட்ரையாங்குலர் பேஸ்ட்ரி. ஸோ அதே பெயரை நாமளும் தமிழில் வச்சிடலாம் அப்படின்னு முக்கோண முறுக்கு அப்படின்னு பெயர் வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கான தேவையே இல்லாமல் போயிருச்சு. ஏற்கனவே நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்கள் வந்து அதுக்கு பெயர் வச்சுட்டாங்க. என்னென்ன பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த சமோசாவுக்கு தமிழில் என்ன பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து கரிப்பொதி, ரெண்டாவது வந்து முருகி அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து பிறைமடி அப்படின்ற பெயர் இருக்கு. இதுக்கு ஏன் கரிப்பொதி அப்படின்ற பெயர் வச்சாங்க அப்படின்னா, கறி அப்படின்னா அந்த சமோசாக்குள்ள நாம மசாலாவை போட்டு திணிப்போம் இல்லையா, அதுதான் கறி. கறின்னா மசாலான்னு அர்த்தம். அந்த சமோசாக்குள்ள இருக்கிற மசாலாவை குறிக்கிறது தான் இந்த கறி. பொதி அப்படின்னா அதுக்குள்ள போட்டு அடைக்கிறது, அந்த மாவுக்குள்ள போட்டு அடைக்கிறது. ஸோ அந்த மசாலாவை அதுக்குள்ள போட்டு பொதிக்கிறதுனால தான் அதுக்கு கரிப்பொதி, கறியை போட்டு பொதிக்கிறதுனால தான் அதுக்கு கரிப்பொதி அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது பெயருக்கு வருவோம். முருகி அப்படின்ற சொல் இருக்கு. இதுக்கு ஏன் முருகி அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னா, முருகல் அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கிறது, நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுனால தான் அதுக்கு முருகி அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க முறுக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பெயர் வந்து ஏன் அந்த பெயர் வச்சாங்கன்னா,
முருகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா போட்டு திருகிறது, திருகி 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 செய்யறதுனால தான் அதுக்கு முறுக்கு அப்படின்ற பெயர் வந்திருக்கு. மாவை போட்டு நல்லா வட்டமாக அதை திருகி திருகி செய்யறதுனால தான் அதுக்கு முறுக்கு அப்படின்ற பெயர் வந்திருக்கு. ஆனால் அதே அர்த்தத்தோட இங்கே முருகி அப்படின்ற பெயர் வந்து சமோசாவுக்கு வைக்கல. ஏன் அதுக்கு முருகின்னு பெயர் வச்சாங்கன்னா, முருகல் அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்கிறது. முருகலா 2 தோசை சுடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே முருகல் அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்கிறது. அந்த சமோசா மொறு மொறுன்னு இருக்கிறதுனால தான் அதுக்கு முருகி அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க. ஆனால் முறுக்குக்கு வந்து அதை திருகி திருகி சுடுறதுனால அதுக்கு முறுக்கு அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க. அடுத்து நாம் இன்னொரு சொல் என்ன பார்த்தோம்னா பிறைமடி. இதுக்கு ஏன் பிறைமடி அப்படின்ற பேர் வச்சாங்கன்னா, முதல்ல அந்த மாவை நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருவாங்க. அப்படி தேய்ச்சதுக்கப்புறம் அது வந்து நிலா வடிவில், வட்ட வடிவில் இருக்கும். பிறை அப்படின்னா நிலா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வட்ட வடிவில் இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மடிப்பாங்க. நிலா வடிவில் கட் பண்ணதை, பிறை வடிவில் கட் பண்ணதை மடிக்கிறதுனால அதுக்கு பிறைமடி அப்படின்ற பெயர் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.